சொன்னபடி எல்லாம் ரொம்ப பண்ணாதே அப்படின்ற மாரி நிஃப்டி நேத்தே நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கேப் அப் கொடுத்தோம்னா நேத்து எஃப்ஐஐ விட ஃப்ளோ இருந்ததுனால, டிஐயோட ஃப்ளோ வந்து இருந்ததுனால மைல்டா ரொம்ப பெருசா இல்ல. அது போக வந்து நேத்து கிஃப்ட் நிஃப்டி வந்து மேல வந்து மூவ் பண்ணியிருந்தான். 100 பாயிண்ட்ஸ் எபோவ். ஓகே. ஸோ அந்த காரணத்தினால எனக்கு ஒரு கேப் அப் கொடுத்துட்டு, பட் நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி நான் நேத்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்றது 550க்கு மேல வந்தா தான் பிளான் பண்ண சொல்லியிருந்தேன். இது வந்து 50க்கு மேல வந்து பாடி க்ளோசர் கிடைக்கல. நம்ம கிளாஸ் வரவங்களுக்கு தெரியும். எப்படி வந்து ஒரு என்ட்ரிய ப்ராப்பர் செட்டப்ல எடுக்கிறது அப்படின்றது. நம்ம கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ண எனக்கு பேசிக் கிளாஸஸ் வித் டிப்ஸோட வருது. அப்போ வந்து இந்த பாடி லெவல் அப்படியே அப்படி காமிக்கிறேன் ஸ்க்ரீனை. பாருங்க. அதாவது 550 அப்படின்றது இந்த ஏரியா. ஓகே. 550 மேல நமக்கு ஒரு ப்ரீவியஸ் உடைய ரிட்டர்ன் லெவல் அப்படின்றது. அந்த ஏரியாவுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகணும். அப்படி ரியாக்ட் ஆகல. அங்க ஒரு பாடி க்ளோசர் பக்காவான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. பக்காவான ஒரு அங்க பாடி க்ளோசர் கொடுக்காம அங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படியே ரிவர்சல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. ஓகே. ஸோ அது போக நான் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நேற்று சொல்லியிருக்கும் போது கிட்டத்தட்ட நிஃப்டியோடைய சப்போர்ட் லெவல் அப்படின்றது வந்து 25,350 பிளான் பண்ணியிருந்தோம். ஆர் 300 அப்படின்றதையும் பிளான் பண்ணியிருந்தோம் சப்போர்ட் லெவல். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இது இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் இதில் வந்து நடந்தது. இப்போ என்னென்ன மேஜர் நியூஸ் இருக்கிறது முதல்ல நாளைக்கு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது எஃப்ஐஐ டிஐன்றது பிகினருக்காக நான் அந்த வீடியோ வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த எஃப்ஐஐ ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன். முதல்ல இதை நல்லா தெரிஞ்சு இது வந்து நமக்கு எஃப்ஐஐ டிஐயை பொறுத்த வரைக்கும் பை பண்ணிட்டாங்க. அதனால மார்க்கெட் வந்து இது வந்து இப்படித்தான் போகும் அப்படின்றது கிடையாது. எஃப்ஐஐயோ டிஐயோ வச்சு டிசைட் பண்ண முடியாது. எஃபிஐ அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம். அதை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் வச்சு பண்ண முடியாது. அப்போ நம்ம எதை வச்சு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ என்னோட கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு அட்வான்ஸ் கிளாஸஸ் வித் டிப்ஸோடைய நான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ எப்படி பார்க்குறது எல்லாம் அப்புறம் பிகினர் ஸ்டார்டிங்கில் இருக்கும். பிகினராக இருந்தீங்க ரொம்ப ஃபினான்ஷியலாக எனக்கு எடுத்துங்க. சரி ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துடணும். ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து பெரிய கம்பெனிஸ் அதாவது லார்ஜ் கேபிட்டலுக்கு இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா ஸ்மால் கேபிட்டலும் மிட் கேபிட்டலும் வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு கெய்னிங் ஐடி செக்டர்ஸ் நேரத்தெல்லாம் ஃபாலோ ஆகிடுச்சு இருந்ததுனால இந்தியன் இருந்தது ஸ்டில் வீக்காக இருக்கா அப்படின்னா நல்லா வீக்காக தான் இருக்குது. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்றது அந்த டேர்ன் ஓவர் ஆகலை மைல்டு பில்லிஷ்ன்றது மட்டும் ஓகே ஸ்டில் வந்து ரன்னில் தான் இருக்குது. எஃப்ஐஐடியையும் ஒரு பக்கம் வாங்கி மார்க்கெட்டில் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நேற்று வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா விட நேற்று பாசிட்டிவ் வந்து க்ளோசர் விட நேற்று பாசிட்டிவ் க்ளோஸ் நிஃப்டி வந்து ஓப்பன் பண்ண வச்சது பாசிட்டிவில். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் என்னாச்சு அப்படியே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டவுன்ஃபால் அப்படின்றது நடந்தது. ஓகே. நான் இதை நேரில் பார்க்க முடியாத சூழ்நிலைனால இன்றைக்கி என்னால் ட்ரேடை வந்து நம்ம குரூப்பில் வந்து மூவ் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து இருந்தது. இன்றைக்கி ஒரு மீட்டப் இருந்தது. அதனால் நான் அங்கே போயிட்டேன். ஓகே. ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிட்டேன். இண்டிவிஜுவலாக பண்ணதில் மட்டும் தான் நான் ப்ராஃபிட் பண்ணேன். பட் குரூப்பில் வந்து நம்மளால் சிக்னல் வந்து மூவ் பண்ண பட் மார்க்கெட் ஓப்பனிங்கில் நான் அவைலபிளாக தான் இருந்தேன். பட் என்னால் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வெளியே போயிட்டேன். என்னால் முடியல. சரி எனிவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் லைவில் வரேன். ஆப்ஷன் ட்ரேடிங் எம்சிஎக்ஸ் வரப்போகிறேன். அண்ட் வந்து ஃபாரெக்ஸும் நான் வரப்போகிறேன். ஆல்ரெடி எல்லாம் பண்ணது தான் திரும்பியும் வரப்போகிறேன். ஓகே. பிஸி ஷெடியூலை வந்து ஒதுக்கிட்டு அப்பப்போ நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த டைம் கூட அதுக்காக தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி டு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மேஜர் நியூஸ் நான் சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது. February 26 வந்து ஒரு மீட்டப் இருக்குது. அதாவது ஒரு பேச்சுவார்த்தை மீட்டப் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தை இருக்குது.
ட்ரம்ப்புக்கும் அதாவது யுஎஸ்க்கும் இடையில வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அணு ஆயுதத்தை பற்றி. ஸோ அதனால இந்த இன்சிடென்ட்ல பேச போகிறாங்கன்றதுனால அந்த வாரோட டென்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. அடிச்சிருவானோ அப்படின்ற பயமே இங்கே கிடையாது. கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சதுனால நிஃப்டியும் கொஞ்சம் வந்து மைல்டு புல்லிஷ், எல்லா எக்கனாமிக்ஸுமே வந்து புல்லிஷ் வேர்டு வந்து அது போக கோல்டோட ப்ரைஸ் இன்னைக்கு ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்பில் இருக்கு. வந்து இமீடியாக வந்து நல்ல ப்ராசஸ் பண்ணுற நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து யூஎஸ் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் வந்து மைல்டு பாசிட்டிவ். ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூஷன் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு நிஃப்டி என்ன டைரக்ஷன் புல்லிஷ் டர்னிங் ஒரு புல்லிஷ் பேட்டர்னை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா கேப்பை வந்து அப்படியே டெக்னிக்கல் ஃபேக்டர் போகலாம். அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே வந்து டெக்னிக்கல் ஃபேக்டர் போடலாம். இது கிடையாது, கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஷயம் டெக்னிக்கல் ஃபேக்டரை வச்சுட்டு நாளைக்கு ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த என்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும், ப்ராப்பரான செட்டப், ப்ராப்பரான கிளாஸஸ் வேணும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்னோட கிளாஸஸ் வந்து சைக்காலஜிக்கலாக இருக்கும். கிளாஸஸ் உங்களுக்கு கூட நமக்கு ஜென்யூனாக இருங்க. ஓகே, 2 வந்தாச்சு. இன்னைக்கு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைபர் சைடில் 991 இருக்குது. ஒரு 9 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1000. ஓகே, ஸோ நாளைக்கு டர்னிங் வந்து நான் எங்கே சார் பார்க்குறேன், டைம் பார்க்குறது கிட்டத்தட்ட 25,550 சினாரியோ நேற்று உள்ள சினாரியோ வந்து போகுது. கண்டிப்பாக ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ், 150 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ண முடியும். அப்போ நான் நெகட்டிவ்ல எங்கே எடுக்க சப்போர்ட் பிரேக் பண்ணால் மட்டும் எடுங்க. அது எந்த ஏரியா அப்படின்னா நம்மளுடைய 25,300 போனால் மட்டும்தான் செல் சைடு அப்படின்றத பிளான் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பை சான்ஸ் தான் அதிகம். ஒன்ஸ் வந்து பிட்வீனில் டென்ஷன்ஸும் ஒரு சம்பாவிதமும் நடக்காமல் இருக்கும். ஒரு சேஞ்சஸ் நான் இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமில் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நாளைக்கு நான் சொல்கிறேன் பாசிட்டிவ் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். ஹாவ் அ குட். தேங்க்யூ. பை பை. லவ் யூ ஆல்.